ஹாய் எல்லாருக்கும். கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாரி நான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கும்போது நெல்லிக்காய் வீட்ல இருக்க மாட்டேங்குது. நெல்லிக்காய் வீட்ல இருக்கும்போது நான் ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் தயிர் போட்டு ஆட் பண்ணி குடிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் நான் தயிர் போட்டு குடிச்சு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கே தொண்டை வலி வந்துருச்சு. விக்ஸ் விளம்பரத்தில் ஒருத்தன் தொண்டையை பிடிச்சி இங்கிட்டும் அங்கிட்டும் ஒரு பூச்சி ஆடும் தெரியுமா? அந்த மாதிரி என் தொண்டையில் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடுற மாதிரி ஒரே கரகரப்பு, தொண்டை வலி. அது மட்டும் இல்லாமல் பை டூ கெட் டூ ஆஃபர் மாதிரி எக்ஸ்ட்ராவாக தலைவலி, காய்ச்சல் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. நம்ம வடிவேல் ஒரு படத்தில் காக்கா இம்புட்டோண்டு ஆகி போனது ஒரு பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரி ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சது குத்தமா டாப்லேருந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் எல்லா பக்கமும் வலியை கொண்டு வந்துருச்சு. அப்புறம் ஊசியை போட்டு 4 நாளாக மாத்திரை மருந்து சாப்பிட்டதாங்க இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ, ரசத்தில் வேற ஆர்வ குளரில் நிறைய மிளகள்ளி போட்டேனே, செம்மையாக காட்டமாக இருக்குது. இவன் வேற சாப்பிட்டு தொலைய மாட்டானே. சரி, எப்பயும் போல் ஒரு பிட்டை போட்டு விடுவோம். சச்சு, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஸ்பைஸியாக வச்சுருக்கேன். ரசம் உனக்கு பிடிச்சனால அப்படி ஸ்பைஸியாக வச்சுருக்கேன். ஓகே, நல்லா உரப்பா காரசாரமாக இருக்குது. எப்படியோ உரப்பு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்ப வச்சாச்சு. கையில் கூட அவ்வளோ ரேகை இருக்காது போல், சட்டையில் அவ்வளோ ரேகை அப்படியே லைனாக இருக்குது. அதை ஃபுல்லாக நீட்டாக நல்லா விரிங்கிள்ஸ் இல்லாமல் அயன் பண்ணிவிட்டு அவனுக்கு போட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இந்த வாட்சில் வேறு திடீர்னு பேட்டரி நின்று போச்சு. அதோட பேட்டரி வாங்கி வாட்ச் டைம் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நேரம்லாம் முன்னாடி பின்னாடி நம்மளே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல. இது மட்டுமா, நான் என்னென்னமோ நினச்சி பார்ப்பேன், ஆனால் எதுவுமே நடக்காது. இருந்தாலும் சும்மா நினச்சி தானே பார்க்குறோம், நினைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நினச்சிட்டு இருப்பேன். இன்னொன்று என்ன நினைப்பேன்னா, ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோம்ல, இந்த மாதிரி பாவக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் கசப்பான ஐட்டம்ஸ், கீரை, அதெல்லாம் நமக்கு பிடிக்காதுல்ல. அதெல்லாம் வந்து வயிற்றுக்கு நேரம் ஒரு ஜிப்பு மாதிரி வச்சு அந்த ஜிப்புக்குள்ளே நம்மளுக்கு பிடிக்காத ஐட்டம்ஸ், ஆனால் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ், அதை ஃபுல்லாக ஜிப்பு மூலிமா டேரெக்டாக வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி தேனி மிட்டாய், கடலை மிட்டாய், சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் மட்டும் நாக்கில் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி நினச்சி பார்ப்பேன். அப்புறம் இன்னொன்று, இந்த வேர்ல்டுலேயே பில்லியனியர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்களை வந்து நான் தான் காப்பாற்றுற மாதிரி, நான் காப்பாற்றி அவங்க அப்பா வந்து உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும், ஒரு நாளைக்கு எனக்கு 1 லட்ச ரூபாய் எனக்கு சம்பளம் வேணும், உங்கள் பிள்ளையை நான் காப்பாற்றி கொடுத்தேன்ல அப்படி சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 30 நாளில் 30 லட்சம் அப்படியே கோடீஸ்வரியாகி காரு, வீடு, பங்களான்னு காசு வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் காசு வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு வீடு கட்டி அந்த மாதிரி என்னென்னமோ நினச்சி பார்ப்பேன். பார்த்தீங்களா, நான் கரெக்டாக பேசும்போது கரெக்டாக நானும் வீடியோவில் தும்புறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நடக்கும் போல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குன்ற மாதிரி நான் நினச்ச நேரத்துக்கு வேலைக்காவது போயிருந்தா காசாக சம்பாரிச்சிருந்துருக்கலாம்.